Young Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எங்களுக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்ச பெயர்ச்சி என்ன தரப்போகிறது? 5 குடையவன் 8 குடையவன் உச்சம் பெறுகிறான். நண்பர்களே, மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அச்சுதுங்க, ஜாக்பாட், ராஜ யோகங்க அப்படிங்கிறோம். உனக்கு என்னப்பா, நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படி, இதெல்லாம் உங்களுக்கு தான் காரணம். 5 குடையவன் 8 குடையவன் 12 இருக்கும் பொழுது 8 குடையவன் 12 மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. விபரீத ராஜயோகம். அப்படி என்னங்க விபரீத ராஜயோகம் வரப்போகுது? 12ஆம் வீடு என்பது சுபச்செலவு நண்பர்களே. இந்த சுபச்செலவு அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யாரு? 5 குடையவனே யாரு? 5ன்னா சொத்து, 5ன்னா குழந்தைகள், 5ன்னா குலதெய்வம், 5ன்னா இதெல்லாம் 5 தான். அப்ப 5 குடையவன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுறது என்றால், திடீர்னு குழந்தை ஓகே வருது. சார் 15 வருஷம் ஆச்சு சார் குழந்தை பிறந்து, நான் பண்ணாத பூஜை கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணேன், 5 குடையவன் இந்த உச்சமாகும் பொழுது இதேச்சியா பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த மாதம் சுப செய்தின்னு சொன்னாங்க, எனக்கு தலைகால் புரியல சார் போன்றவைகள் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும் என்ன நடக்கிறது? திடீர்னு குழந்தை 5ஆம் இடத்துக்குடையவன் விபரீத ராஜயோகம் பண்ணா என்ன ஆகும்னா, திடீர் சொத்துக்கள் போன்றவை ஏற்படுகிறது. சொத்து சார், எங்க மாமனார், சின்ன மாமனாருடைய தம்பி இருந்தார் சார், கேரளாவில் ஒரு 2 ஏக்கர் வச்சுருந்தாரு. அவருக்கு என்ன ஆசையோ தெரில, என் மாமனாருக்கு கொடுக்க, என் மாமனாருக்கு என்ன தோணுச்சோ இல்லையா என் பொண்டாட்டிக்கு கொடுக்க. இப்போ பார்த்தா 2 ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன். அது அந்த காலத்து ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி விற்றா 2 கோடி சார். என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் 2 கோடிக்கு அதிபதியா? அப்போ நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேனா? அவ்வளோதான், நீங்கள் கோடீஸ்வரன். வாழ்க்கையிலே சில நேரம் வந்துருச்சுன்னா யார் வேணால் எவ்வளோ பெரிய ஆள் வேணால் ஆகலாம். ஆனால் அந்த நேரம், நான் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே, அந்த நேரம் வரணும். அது உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. 12ஆம் இடத்திலே 8 குடையவன் உச்சம் பெறும் பொழுது திடீர் சொத்து சேருகிறது, வறுமை தீரப்போகிறது. வறுமை கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்லுகிறேன், எது கொடியது கேட்பின் வடிவுடை வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது. அந்த 12ஆம் இடத்துல 8 குடையவன் உச்சம் பெறும் பொழுது வறுமை ஒழிகிறது. அப்போ 8 குடையவன் மாங்கல்ய பலம். இப்போ சில பேர் சிம்மராசிக்காரர்களுடைய மனைவி, சிம்மராசிக்காரர்கள் பெண்களா இருப்பீங்க, சிம்மராசிக்கார பெண்கள், உங்க கணவருக்கு ஆயுசுக்கு ஆபத்து, உங்க கணவருக்கு உடம்பு பிரச்சனை ஏதோ ஒரு, அப்போ உங்களுக்கு இந்த 8 குடையவன் உச்சம் பெற்று 12இல் மறைந்து உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறது, உங்கள் கணவர் உயிர் பிழைக்கிறார். சரி, வருவோம், ஒரு விஷயமா வருவோம். 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் என்ன ஆகும்? செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும். இல்லற வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை சார், என்ன பண்ணுறதுனே தெரில, நாங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்கே எங்களுக்கு வெக்கமாக இருக்குது சார், கூச்சமாக இருக்குது சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே அந்த நேரம் வரும் பொழுது உங்களுடைய இன்டிமசி என்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா. 12 என்பது அயன சயன ஸ்தானம் என்று சொல்லும், நிம்மதியாக உறங்குறது. உலகத்தில் நண்பர்களே, ஒரு மனிதன் நிம்மதியாக உறங்குறதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? நிம்மதியாக உறங்குறதுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும். சரி, நல்ல குடும்பம், நான் ஒரு செக்யூர்டான இடத்துல தான் இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு என் மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க, என்னோட சொந்தங்கள் எல்லாம் என் கூட இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு ஒருத்தர் நம்பினா அதை மட்டும்தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. இந்த 12ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது ஒரே சந்தோஷம்தான். சின்ன 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 சின்னஞ்சி இரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. நண்பர்களே, என் வாழ்வில் நான் பார்க்காத பணமும் இல்லை, நான் பார்க்காத வசதிகளும் இல்லை. ஆனால் நான் உணர்ந்ததெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் எவ்வளோ பிஸியாக வரீங்களோ அவ்வளோ பெரிய ஏழை நீங்கள், அவ்வளோ பெரிய ஏழை நீங்கள். சிறுமழலை சிரிக்கின்ற சத்தம், சின்ன குழந்தையோட உட்காந்து ஒரு போட்டு விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்ன சார் பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு? நம்மளோட எளியவர்கள் எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க பாருங்கள். 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் போது இப்படிலாம் உங்களுக்கு தோணும்.
ஃபேமிலியோட ஒரு வாரம் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போதும் சார், போதும், இந்த டெலிஃபோனை முத்தமிட்டதெல்லாம் போதும். நிஜமாகவே வாழ தொடங்குவோம். தோணும் உங்களுக்கு. கொடைக்கானல் போறீங்க, ஊட்டி போறீங்க, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவிதான் சார். அதில் என்ன கெட்டு போச்சுன்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுறேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹனிமூனு, அதுக்கப்புறம் ஹனிமூனே போகிறது கிடையாது. நீங்கள் ஹனிமூன் போகலனாலும் பரவாயில்ல, நிறைய சுற்றுலாக்களுக்கு போங்க. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு ஆய்வு சொல்லுகிறது, நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுபவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், இளமையோடு இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. நிறைய ஹாப்பியாக இருக்கு, நிறைய பிரயாணங்கள் போவீங்க, முக்கியமாக ஃபேமிலியோட அவுட்டிங். சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க பேச்சுலர்ஸ் அவுட்டிங். ஸோ அப்போது 12ஆம் இடத்துல வந்த குரு பகவான் உச்சம் பெற்று டிப்ரெஷனை சரி பண்ணுறார். பல பேருக்கு இன்றைக்கி நாளில் பிரச்சனையே டிப்ரெஷன் தான். லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ராத்திரி 3 மணிக்கு உட்காந்து பேய் படம் பார்க்குறாங்க. ராத்திரி 3 மணி, விடிகாத்தால 3 மணி. இன்னுமா நீ தூங்கலை? இல்லை தூங்கலை, கஞ்சூரிங் பார்ட் 2 பார்த்துட்ருக்கேன். விடிய விடிய படம் பார்க்குறாங்க. இதெல்லாம் அந்த குணமெல்லாம் மாறி தூக்கம் ஒரு நடைமுறைக்கு வரும். 9ஆம் இடம் 9-10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். தூக்கம் வராதவர்களை கேட்டு பாருங்கள், தூக்கத்தின் அருமை என்னவென்று தெரியும். அப்போ 12ஆம் இடத்துல இதெல்லாம் சுகப்படுறீங்க, மொத்தத்தில் சுகப்பட போறீங்க சார். ரைட்டு. அப்புறம் இந்த 2 வாரம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இந்த அக்டோபர் 8லேருந்து இந்த நவம்பர் 2 வரைக்கும் ஒரே ட்ராவல்ஸு தான், ட்ரிப்பு தான். காசு இருந்தால் தான் ட்ரிப் போகணும், எந்த அவசியமும் கிடையாது நண்பர்களே. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் டவுன் பஸ்ஸில் போய் ட்ரிப் போனவங்க தான். இங்கேருந்து மதுரைக்கு அழகாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு பிடிச்சி இறங்கி அங்கே அழகாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப கவர்மெண்ட் பஸ்ஸில் வாங்க சார், மொத்தத்தில் ஜாலியாக இருந்தீங்களா? அவ்வளோதான் கேள்வி. காசு பணம் தராத சந்தோஷத்தை இது தரும். எத்தனை இழந்துட்டோம் நினச்சி பாருங்கள். அப்போ 12ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். வீடு, மாடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க. முத்து படத்தில் வர மாதிரி தான். எதில் வந்தீங்க? காரில். அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கள் ஊரில் நான் தான் சார் கார் வாங்கிட்டு போகிறேன். உங்கள் ஊர் ஒரு காலத்தில் ப்ளஸர் கார்னு சொல்லுவாங்க. இந்த கார் வாங்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே ஒரு கெத்தா, இன்றைக்கும் பழைய ஆட்கள் நம்ம அம்மா வயசில் இருக்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, என் பையன் காரில் எங்கள் ஊருக்கு வர்றது தான் பெருமை அப்படிம்பாங்க. காருன்னா அப்படி ஒரு ஆடம்பரத்தின் அடையாளம் மாதிரி. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஆடம்பரம் கிடைக்கிறது. அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். உடல்நிலை சரியாகிறது. முக்கியமாக 8ஆம் இடம் ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், சொத்துக்கள் சேருகிறது. ஆக சிம்மராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள் வாழ்க்கை. அதனால ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் திருத்த நேராக ஸ்ரீமடம் வாங்க. இங்கே உட்காந்துக்கிட்ட ஜாதகம் பாருங்க, மேலே போய் பூஜையில் உட்காருங்க, கொஞ்ச நேரம் சுவாமி யாகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் தன்னால் தெரிந்துவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே.